பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்து மதம் தொன்மையான மதம். அதில் தமிழ் மாத்ருமொழி அப்படின்னு பேர். இந்த தமிழ் மொழிக்கு சமஸ்கிருதத்திற்கும் மாத்ருமொழின்னு பேர். வடக்க இருக்கிற ஹிந்தி அப்படி இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய்மொழி. இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதுக்கெல்லாம் உருது, இதுக்கு எல்லாத்துக்குமே மாத்ருமொழி அப்படின்னா தமிழ் மொழி தான். ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தவைகள் தமிழ் மொழிதான் ஆதாரமாக இருந்தது அப்படின்னு பேர். தமிழ் மொழியில் அவ்வளவு சிறப்பு என்ன? ஏன்னா சமஸ்கிருதம் படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் முத்திர குத்தி வச்சிருக்கிறீங்க இல்லையா? தமிழ் மொழியில எவ்வளவு சிறப்பு என்ன? தமிழ் மொழியை போல் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே தமிழ் உள்ளது மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மொழி, மிக சிறப்பான மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிக்குத்தான் ராஜாலாம் இருந்திருக்கிறாங்க. முதல் ராஜா சிவபெருமான். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் முதல் ராஜாவாக இருந்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அதற்கு பிறகு முருகன் ராஜாவா இருந்திருக்கிறார். அகத்தியர் மதுரை எம்பதியில் தமிழ் சங்கம், வேற எதுக்கும் சங்கம் இல்லைங்க, தமிழ் சங்கம் அப்படிங்கிறத முதலில் கொண்டு வந்தது தமிழ் மொழி தான். சத் சங்கம், தமிழ்ச்சங்கம், இதெல்லாம் முதல்ல தமிழ் மொழியில தான் வந்தது. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால் முடியும், நான் எதையும் சாதித்து விடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா படிச்சுட்டீங்க. நான் படித்திருக்கிறேன். இந்த கல்வி யார் மூலமாக எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க கல்விக்கு அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க. நிறைய பேர் கிறிஸ்துவ மிஷினரி வந்ததுக்கு அப்புறம் தான் கல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஔவையார் எந்த பாடசாலையில் சென்று படித்தார்? இதை எங்களுக்கு விளக்குங்க. அகத்தியர் எங்க போய் படிச்சார் இல்லையா? திருவள்ளுவர் தெய்வப்புலவர்னு சொல்லியிருக்கோம் அவரை இல்லையா? ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லோருமே இறைவனுடைய ஆசியில்தான் இவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களும் செய்தார்கள். நெல்லிக்கிணையை அவ்வை பாட்டிக்கு கொடுக்கிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்து அரசர்கள், அதிகமான நினைக்கிறேன், நெல்லிக்கனியை அவ்வை பாட்டிட்டு கொடுக்கிறார். ஏன்னா அவ்வை பாட்டி 1000 பேரை மாற்றி விடுவார். நான் ஒரு 100 பேரை தான் மாத்தலாம். அவ்வை பாட்டி அப்படி கிடையாது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் அவ்வை நிறைய விஷயங்களை சொல்லிடுவார். ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மால் வாழ முடியும் அப்படின்னு மிகப்பெரிய உண்மையான தத்துவத்தை நமக்கு வழங்கியது இந்த தமிழ் மொழி. அதிலும் தமிழில் தொல்காப்பியம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல வருது வருணன் வருது. வருணன் அப்படின்னா மழையை தரக்கூடியவன் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா தமிழ் அமிர்தம் மாதிரி, அந்த தமிழை வைத்துக்கொண்டு தவறு செய்யக்கூடாது. ஏன்னா தமிழை விட மிக உயர்வான மொழி கிடையாது. அந்த மொழியில் அவ்வளவு அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் இந்த தமிழினுடைய பாடல்கள், தமிழில் தெய்வத்தை வணங்குவது எப்படி, இறைவன் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் பிறவாமைக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க.
திருக்குறளை விட ஒரு புனிதமான நூலை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தின் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழியில் இருக்கும் அனைத்து புத்தகங்களையும் வாங்கி படியுங்கள். அதன் மூலம் நீங்கள் தெளிவடைந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.